ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை பார்க்க போறோம். ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்கிற படத்துடைய ஹீரோ. அவருக்கு இந்த ஊருடைய எல்லா ஷார்ட்கட்டும் தெரியும். எங்க எப்ப டிராஃபிக்லாம் இருக்கும் இருக்காதுன்னு எல்லாமே அவருக்கு அத்துபடி. ஸோ அவரு டாக்ஸியை ஓட்டிட்டு அவரோட லைஃபை நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் அவரோட டாக்ஸில ஒரு பேசஞ்சர் ஏறுறாரு. வேற யாரும் இல்ல, நம்ம டாம் க்ரூஸ் தான். இந்த படத்துடைய வில்லனும் அவரு தான். அவரு சாதாரண ஆளு கிடையாது, மோசமான கொலகாரன். ஸோ இப்போ கூட சில பேரை கொல்றதுக்கு தான் இந்த ஊருக்கே வந்திருக்காரு. சோ அப்படிதான் ஹீரோவோட டாக்ஸில ஏற நம்ம ஹீரோவுக்கு இந்த ஊருடைய இண்டு இடுக்கு மூளை எல்லாமே அத்துபடியில. சோ நான் கொலை பண்றதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், போலீஸ் கிட்ட நான் மாட்டாத மாதிரி குறுக்கு வழியிலாம் நீ தான் என்ன காப்பாத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ல சோ ஹீரோவால ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா இவரு பெரிய கொலகாரர் வேறையா. அதனால ஒத்துக்கிட்டு ஒரு கொலகாரனுக்கு டாக்ஸி டிரைவரா வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. சோ இதுக்கு மேல இந்த பயணத்துல என்னதான் ஆச்சுன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? ஒருவேளை யாராவது பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலை சப்போர்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, நம்ம டாம் க்ரூஸோடைய வில்லத்தனமான நடிப்புல கொலாட்ரல்ன்ற ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். நம்ம டாம் க்ரூஸ். ஆனா இந்த கதையில இவரோட பேரு வின்சென்ட். சோ வின்சென்ட் அப்படியே ஏர்போர்ட்ல இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அவரை ஒரு பர்சன் வந்து இடிக்கிறாரு. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேக் வச்சிருக்காங்க. பேக் கீழே விழுந்துருது. சரின்னு அவங்க பேக் எடுத்துட்டு போவாங்கன்னு பார்த்தா வேணும்னே அவங்க பேக்ஸ மாத்தி எடுத்துட்டு போறாங்க. சோ அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீல் இருக்கு. இந்த வின்சென்ட் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தான் எடுத்துட்டு அப்படியே ஏர்போர்ட்ல வந்துகிட்டு இருக்காரு. சோ இதே ஊர்ல ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்காரு. அவரோட பேரு மேக்ஸ். இந்த டாக்ஸி தொழில வந்து அவ்வளவா காசுலாம் கிடைக்காது. ஆனா இருந்தாலும் இந்த தொழில அவ்வளவு சந்தோஷமா ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிறைய பேசஞ்சர்ஸ்லாம் வருவாங்க. அவங்கள கொண்டு போயிட்டு கரெக்டா டிராப் பண்ணுவாரு. கொஞ்சம் பணமும் கிடைக்கும். சோ இப்படியே அவரோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் மேக்ஸோடைய கேப்ல ஒரு லேடி ஏறுறாங்க. அவங்க பேரு ஆனி. அவங்க போன்ல ஒரு மாதிரி டென்ஷனாவே பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த டென்ஷனோடவே நம்ம மேக்ஸ் கிட்ட நான் இந்த இடத்துக்கு போகணும், இந்த வழியா போங்க அப்படின்னு சொல்றாங்க. எது இந்த பக்கமாவா மேடம்? இப்ப இந்த சைடு போனா ஒரே டிராபிக்கா இருக்கும். நான் சொல்ற ரூட் இந்த லெஃப்ட் சைடு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போக வேண்டிய இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமாவே போயிடலாம். எங்க பாருங்க, நான் ரெகுலரா போற ரூட் இதுதான். இதை தாண்டி ஷார்ட் கட் எதுவுமே கிடையாது. இந்த வழியா போற அந்த வழியா போறேன்னு சொல்லி என்ன லேட் பண்ணிடாதீங்க. இல்ல மேடம், லேட்லாம் ஆகாது. ஒருவேளை அப்படி லேட் ஆச்சு அப்படின்னா நீங்க இந்த ரைடுக்கான பணத்தை கொடுக்கவே தேவையில்லை, ஃப்ரீ. இந்த விஷயம் அந்த ஆனின்ற லேடிக்கு பிடிச்சிருக்கு. சரி பாப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே பெட் கட்டி நம்ம மேக்ஸும் காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அவரு சொன்ன அந்த லெஃப்ட் சைடு ரூட்ல போறாரு. பார்த்தா அங்க டிராபிக்கே இல்ல, ஃப்ரீயா அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆனியும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு ரொம்பவே முன்னாடி வந்துடுறாங்க. பரவாயில்லையே, இந்த ஊருடைய எல்லா ரூட்டும் உங்களுக்கு தெரியும் போல. பிறந்த உடனே இந்த வேலைக்கு சேர்ந்துட்டீங்களோ மேடம்? இந்த வேலை இப்பொழுதுக்கு கொஞ்ச நாள் தான். எப்படியாவது பணத்தை சேர்த்து இந்த ஸ்ட்ரெச் கார் தெரியுமா, நீட்டா இருக்குமே, அந்த காரை வாங்கி செலிபிரிட்டிக்கெல்லாம் நான் வாடகைக்கு விடணும், அதுதான் என்னோட ஆசையே அப்படின்னு இவரு சொல்றாரு. அதோட அவர் அந்த ஆனியை பார்த்து, நீங்க ஒரு லாயர் தானே, அதுவும் இப்ப நீங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு இவங்க கேட்க ஆனி ஷாக் ஆகுறாங்க. நான் லாயர்ன்றதை எப்படி கண்டுபிடிச்ச? நீங்க பாயிண்ட் பிடிச்சி பேசுற விதத்திலையும் நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸையும் வச்சுதான் சொல்றேனே. அவன் ஏன் இவ்வளோ டென்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேட்கும் பொழுதுதான் ஆனியும் அவங்க மனசை விட்டு பேசுறாங்க. நான் இப்போ ஒரு கேஸ்ல இருக்கேன். அந்த கேஸை வந்து என்னால ஜெயிக்க முடியுமான்னு தெரியவே இல்லை. நான் என்னதான் ஆதாரங்களை திரட்டி கொண்டு வந்தாலும் என்னையே தூக்கி அடிக்கிற அளவுக்கு எதிர்த்தரப்பு வக்கீல் கிட்ட அதிக ஆதாரங்கள் இருக்கு. சோ அதனாலதான் நான் டென்ஷன்ல இருக்கேன். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமாவே எங்களுக்கு சில விட்னஸ் கிடைக்க போகுது. அது மூலியமா நான் அந்த கேஸ்ல ஜெயிச்சிருவேன். சரி சரி, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு வாங்க, அப்பதான் உங்க மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். ஓ அப்படியா, நீங்க எப்ப கடைசியா வெக்கேஷன் போயிட்டு வந்தீங்க? உடனே மேக்ஸ் அவரோட டாக்ஸியோட டேஷ்போர்ட்ல இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறாரு, ஒரு ஐலாண்டோட போட்டோ. அதை காமிச்சு, இங்க பாருங்க இதுதான் என்னோட வெக்கேஷன். ஒரு நாளைக்கு 10 தடவையாவது இதை நான் பாத்துருவேன். இனிமே இந்த போட்டோவை நீங்க வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கடுப்பா இருக்கோ அப்ப இந்த போட்டோவை பாருங்க, வெக்கேஷனே போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்ல ஆனிக்கும் மேக்ஸை பிடிச்சிருக்கு. மேக்ஸுக்கும் ஆனியை பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் ஆகுறாங்க. நம்ம மேக்ஸ் ஆனி கிட்ட போன் நம்பர் கேட்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனா கேட்க அவருக்கு பயமா இருக்கு. ஆனா நல்ல வேலையா ஆனியே வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போறாங்க. நம்ம அந்த விசிட்டிங் கார்டையே பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ டாக்ஸியை கேட்டு நம்ம வின்சென்ட் அங்க வராரு. மேக்ஸ் கிட்ட டாக்ஸி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா மேக்ஸ் அந்த விசிட்டிங் கார்டையை பாத்துக்கிட்டு இருக்காரா. சரின்னு வின்சென்ட்டும் வேற டாக்ஸியை பார்க்கலான்னு அங்க இருந்து போகும்பொழுது உடனே மேக்ஸ், ஐயோ சார் சார் நான் கொஞ்சம் கவனிக்கல, நான் மன்னிச்சிருங்க சார், வாங்க சார் நம்ம டாக்ஸிலே போலாம் அப்படின்னு போன வின்சென்ட்டை இவர் கூப்பிட்டு அவரோட டாக்ஸில ஏத்துறாரு. சோ இப்ப மேக்ஸ் பண்ணது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தப்பு அப்படின்னு போக போக தான் அவருக்கு புரிய போகுது. சோ மேக்ஸும் டாக்ஸியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி வின்சென்ட் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ வின்சென்ட் வந்து அவர் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துடைய லொகேஷனை சொல்றாரு. உடனே மேக்ஸும், ஓ அந்த இடத்துக்கு போகணுமா சார், எப்படியும்
ஒரு 7 நிமிஷம் ஆகும் சார். எதை வச்சு நீ கரெக்டா 7 நிமிஷம் ஆகும்னு சொல்ற? ஏன்னா சார் இங்க இருந்து 100 மீட்டர் நம்ம ஸ்ட்ரைட்டா போகணும். 2 சிக்னல் இருக்கும். நம்ம போற நேரத்துக்கு கரெக்டா சிக்னல் அப்பதான் போட்டிருப்பானுங்க. சோ 1 நிமிஷம் நம்ம அங்கேயே நிக்கணும். அடுத்த சிக்னலுக்கு போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு விலாவரியா சொல்ல வின்சென்ட் ஷாக் ஆகுறாரு. யோ என்னையா கூகுள் மேப் மாதிரி இங்க இருந்து அங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு பர்ஃபெக்ட்டா சொல்றேன். ஏன்னா சார் நான் இந்த ஊர்ல 12 வருஷமா வண்டி ஓட்டுறேன். இருக்கிற எல்லா சந்து பூந்தும் எனக்கு தெரியும் சார். நீங்க போக வேண்டிய இடத்துக்கு சூப்பரா நான் கொண்டு போயிடுறேன், கவலையப்படாதீங்க. உடனே வின்சென்ட்டும் அப்படின்னா என்னோட வேலைக்கு நீ தான் சரியான ஆளு. நீ எப்படி வண்டியை 24 மணி நேரம் ஓட்டுவியா? சார் இது என் வண்டி கிடையாது, கம்பெனி வண்டி. நைட் ஷிஃப்ட் மட்டும் தான் நான் ஓட்டுவேன், பகல்ல இந்த வண்டியை வேற ஒருத்தர் ஓட்டுவாரு. ஆமா ஏதோ உங்க வேலைக்கு நான் தான் கரெக்டா இருப்பேன்னு சொன்னீங்களே, என்ன வேலை செய்யறீங்க நீங்க? அது வந்து நான் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா இருக்கேன். இன்னைக்கு நைட்டு ஒரு 5 கிளையண்ட் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால உன்னோட டாக்ஸிலேயே எனக்கு அந்த 5 இடத்துக்கும் கூட்டிட்டு போனோம்னா அவங்க கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு கடைசியா என்ன திரும்பவும் ஏர்போர்ட்ல கொண்டு வந்து விட்டுறணும். இதை கேட்ட மேக்ஸும் ஆனா சார் எங்க கம்பெனி பாலிசில இது ரொம்பவே தப்பு. ஒரே கஸ்டமருக்கு எங்களால வண்டியை ஓட்ட முடியாது. நான் போயிட்டு உங்களை டிராப் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க வேற வண்டி பிடிச்சு போங்களேன். ஆனா ஒவ்வொரு வண்டியா தேடி போறது கஷ்டம். அதோட உனக்கு தான் இந்த ஊருடைய லொகேஷன் நல்லாவே தெரியும். சோ அதனால நீ தான் எனக்கு காரை ஓட்டுற, உனக்கு நான் $600 தரேன்னு பணத்தை காட்டுறாரு. நம்ம மேக்ஸும் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்காரு. இந்த $600ன்றது அவரோட ஒரு மாச சம்பளம். அது இன்னைக்கு ஒரே நாள்ல கிடைக்க போகுது. சோ அதனால அவரும் அந்த வின்சென்ட்டுக்கு டாக்ஸியை ஓட்டுறதுக்கு இவரும் ஓகேன்னு சொல்றாரு. சோ அந்த வின்சென்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அபார்ட்மெண்ட்ல டிராப் பண்ண சொல்றாரு. சோ நம்ம மேக்ஸும் காரை டிராப் பண்ண வின்சென்ட் அந்த அபார்ட்மெண்ட் குள்ள போயிடுறாரு. நம்ம ஆளு டாக்ஸில உட்காந்துக்கிட்டு அப்படியே பர்கரை கடிச்சு கடிச்சு தின்னும் பொழுது அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு ஆளு மேல இருந்து அப்படியே கீழே கரெக்டா மேக்ஸோடைய கார்லயே விழ விண்ட்ஷீல்ட்லாம் உடைஞ்சி அந்த ஆளு முகத்துல இருந்து ரத்தம்லாம் ஊத்துதா. மேக்ஸும் பயந்து போய் அடங்கொப்பத்தா என்னடா அதுன்னு வெளியே வந்து பாக்குறாரு. அப்ப வின்சென்ட்டும் அப்படியே நடந்து வராரு லைட்டா நொண்டிக்கிட்டு. யோ வின்சென்ட் இங்க பாத்தியா, மேல இருந்து ஒருத்தன் என் கார்லயே விழுந்துட்டாயா, ஐ திங்க் அவன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வின்சென்ட்டும் ஆமா பின்ன 10வது மாடியில இருந்து கீழே விழுறான் சாகாம அப்படின்னு வின்சென்ட் சொன்ன உடனே தான் மேக்ஸுக்கும் புரியுது இவன் 10வது மாடியில இருந்து தான் விழுறான்னு உனக்கு எப்படி தெரியும், அப்ப நீ தான் அவனை தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்க. உடனே வின்சென்ட் கண்ணை காமிச்சு கோலாகலன் எல்லாம் பேசாத, ஒழுங்கு மரியாதையா எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவனை தூக்கி கார் டிக்கில போட்டுட்டு வா நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். எது அடுத்த இடமா? வின்சென்ட் என்னால முடியாது, வேணா இந்த கார் எடுத்துக்கிட்டு நீ போ, உன்னை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஓகேவா? டேய் நான் இந்த ஊருக்கே இப்பதான் புதுசா வந்திருக்கேன், எனக்கு எந்த வழியும் தெரியாது, ஆனா உனக்கு இந்த ஊருடைய சந்து புந்துலாம் அத்துப்பிடி தானே, ஒழுங்கு மரியாதையா நீயே ஓட்டு அப்படின்னு சொல்ல ஐயோ தேவையில்லாம இவங்கிட்ட நம்ம சீன் காமிச்சு இப்ப மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து மேல இருந்து கீழே விழுந்தாருல அவரோட உடம்ப காரோட டிக்கில போட்டுட்டு நம்ம மேக்ஸ் இப்ப வின்சென்ட கூட்டிட்டு அடுத்த இடத்துக்கு போறாரு. சோ அந்த வின்சென்ட்ன்றவர் யாருன்னா மோசமான கொலைகாரன். இன்னைக்கு அவருக்கு வேலையை கொடுத்திருக்காங்க 5 பேரை போட்டு தள்ளணும்னு. சோ அந்த 5 பேர்ல ஒருத்தர் காலி, மீதி 4 பேரை போட்டு தள்ள நம்ம மேக்ஸ கூட்டிட்டு போறாரு. பாவம் மேக்ஸ் லாரி டயருக்கு நடுவுல மாட்டின எலி மாதிரி முழிச்சுக்கிட்டே வராரு. சோ இப்ப வின்சென்ட் வந்து ஒருத்தர் கொன்னார்ல, மேல இருந்து மேக்ஸோடைய கார்லயே விழுந்தாரு, அவருடைய அபார்ட்மெண்ட்டுக்கு இப்ப ஒரு டிடெக்டிவ் வராரு. சோ டோர்லாம் ஓபன்ல இருக்கு, விண்டோலாம் உடைஞ்சு போயிருக்கு, உள்ள இருந்த ஆளையும் காணோம். ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டிடெக்டிவ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ண ஃபோர்ஸ் வந்துடுறாங்க. எங்க நம்ம மேக்ஸ் அவரோட டாக்ஸில வின்சென்ட கூட்டிட்டு அப்படியே நடுக்கத்தோடவே வந்துகிட்டு இருக்காரு. யோ இங்க பாரியா, நான் வேணா இந்த காரை தரேன், நீயே எடுத்துக்கிட்டு போயிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ண, நான் திரும்பவும் சொல்றேன் எனக்கு வழி தெரியாது புரியுதா, ஏதோ தெரியாம ஒரு தப்பு நடந்து போச்சு மன்னிப்பியா, இது தெரியாமையா, யோ ஒருத்தனை நீ கொலை பண்ணிருக்க, அட ஒருத்தனை தானே கொலை பண்ண, இன்னும் 4 பேர் இருக்காங்க. எது 4 பேரா? ஆமா ஆமா அடுத்தது நம்ம இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு வின்சென்ட் அட்ரஸ் சொல்ல இந்த அட்ரஸுக்குலாம் போக முடியாது, ரொம்ப லேட் ஆகும், டிராபிக்லாம் அதிகமா இருக்கும், குறுக்கோலியும் கிடையாது. டேய் சும்மா நடிக்காதடா, ஒழுங்கு மரியாதையா அங்க போ, இல்லன்னு வச்சுக்கேன் உன்னையும் கொன்னு டிக்கில போட்டுருவேன். சோ மேக்ஸும் வர வழி இல்லாம காரை ஓட்டிக்கிட்டு போகும்பொழுது போற வழியில போலீஸ் இவங்க காரை மடக்குறாங்க. பின்னாடி இருந்த வின்சென்ட்டும் இங்க பர்றா போலீஸை எப்படியாவது நீ சமாளிக்கிற, இல்லன்னு வச்சுக்கேன் உன்னோட சேர்த்து அந்த போலீஸ்காரங்களையும் போட்டு தள்ளுவேன். யோ சும்மாரியா, பாக்குற எல்லாரையுமே போட்டு தள்ளுவ போலயே, இரு நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட மேக்ஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. நான்ப்பா காரோட விண்ட்ஷீல்ட்லாம் உடைஞ்சு போயிருக்கு, என்ன விஷயம்? அது வந்து சார் வர வழியில மானு மேல வண்டியை விட்டனா அதான் உடைஞ்சு போச்சு. ஓ அப்படியா, இருந்தாலும் விண்ட்ஷீல்டு உடைஞ்சு போன காரை ரோட்ல ஓட்டக்கூடாது, காரோட ஓனருக்கு கம்ப்ளைண்ட் நாங்க அனுப்பிடுறோம். அவரும் நீ என்ன ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குற, உன் மேல எனக்கு டவுட் வருது, வந்து கார் டிக்கி ஓபன் பண்ணி காட்டு அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. அவ்வளவுதான் மேக்ஸுக்கு பயம் அதிகமாகுது. வின்சென்ட்டும் அவரோட கன்னெல்லாம் எடுத்து ரெடியா போலீஸ காலி பண்ணலான்னு இருக்காரு. நல்ல வழியா அங்க இருந்த போலீஸ்க்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு போல, அதனால இவங்களை கண்டுக்காம எல்லாரும் அங்க போயிடுறாங்க. எப்பாடா எப்படியோ தப்பிச்சோன்னு இப்பதான் மேக்ஸுக்கும் நிம்மதி. வின்சென்ட் அவரோட அடுத்த டார்கெட்டுக்கு நம்ம மேக்ஸ வண்டியை ஓடிட்டு போக சொல்றாரு. அவரும் கரெக்டா வந்துட்டாரு. ஆனா வின்சென்ட் டாக்ஸியை விட்டு போனதுக்கு அப்புறம் மேக்ஸ் தப்பிக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால மேக்ஸ காரோட ஸ்டியரிங்லயே லாக் பண்ணிட்டு வின்சென்ட் அங்க இருந்து போகலான்னு பொழுதுதான் டாக்ஸில இருக்கிற வாக்கி டாக்கில இந்த டாக்ஸியோடைய ஓனர் பேசுறாரு. யோ மேக்ஸ் இப்பதான் எனக்கு தகவல் வந்தது, காரை எங்கேயோ மானு மேல விட்ட போலயே, ஏன் இப்படி ஓட்டுற நீ அப்படின்னு திட்டும் பொழுது வின்சென்ட் அதுக்கு ரிப்ளை பண்றாரு. யோ நீ தானே ஓனர், எப்படியும் இன்சூரன்ஸ் பண்ணிருப்ப தானே, அது மூலியமா கிளைம் பண்ணிக்கோ, தேவையில்லாம மேக்ஸ திட்டுற வேலை வச்சுக்காத
பேசாத அப்படின்னு சொல்லி கட் பண்றாரு. அவரும் வின்சென்ட் அவரோட அடுத்த டார்கெட்டை கொல்றதுக்காக போயிடுறாரு. இங்க நம்ம மேக்ஸும் இவனால மனுஷங்களும் சாகுறாங்க, என் காரும் உடஞ்சு போச்சு, பத்தாததுக்கு ஓனர் கிட்ட மாட்டி விட்டு என் வேலைக்கும் வேட்டு வச்சிட்டான், என்ன யாராவது காப்பாத்துங்களா அப்படின்னு காரோடைய ஹார்னை இவர் அடிச்சு அங்க இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு ட்ரை பண்றாரு. சோ மேக்ஸோட நல்ல நேரம் ஒரு 4 பேர் ஓடி வராங்க. ஐயோ ஐயோ ராசாங்களா, என்ன காப்பாத்துங்கடா, எப்படியாவது நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஆனா மேக்ஸோட கெட்ட நேரம் வந்த 4 பேருமே திருடனுங்க. அப்படியே கன்னை காமிச்சு ஒழுங்கு மரியாதையா உன்னோட பர்ஸை கொடு அப்படின்னு சொல்லி மேக்ஸோடைய பர்ஸையும் வாங்குறாங்க. பின்னாடி இருந்த வின்சென்டோடைய பேக் அதையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பேக்ல தான் வின்சென்ட் யார் யாரை கொல்லணும்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இப்போ அதை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகும்பொழுது நம்ம வின்சென்ட் 2வது டார்கெட்டை போட்டு தள்ளிட்டு வராரு. அந்த திருடங்களையும் பாக்குறாரு. அந்த திருடங்களுக்கு வின்சென்ட் யாருன்னு தெரியல. யார் நீ, ஒழுங்கு மரியாதையா போயிடலன்னா உன்னை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வின்சென்ட்டையே அட்டாக் பண்ண வரானுங்க. ஆனா நம்ம வின்சென்ட் எதுக்கும் பயப்படாம மெதுவா அவங்க பக்கத்துல வந்து எல்லாருமே புடிச்சு டொப்பு டொப்புன்னு போட்டு தள்ளி நம்ம மேக்ஸோட பர்ஸ் அப்புறம் அவரோட பேக்கையும் எடுத்துட்டு வந்து திரும்ப டாக்ஸிலேயே வைக்கிறாரு. அவரும் மேக்ஸோடைய லாக்கையும் அவுத்து விட்டுட்டு 2வது டார்கெட் ஓவர், 3வது டார்கெட்டுக்கு போலாமா, கார்ல பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் போட்டு போலாம் அப்படின்னு இவங்க பெட்ரோல் பங்குக்கு போறாங்க. சோ அப்ப வின்சென்ட் மேக்ஸை பார்த்து நான் மேல 2வது ஆளை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கும்போது கீழே டொயின்னு ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தது. அதை பண்ணது நீ தானே, என்னடா பாடி சோடா வெளியே இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கற போல, எப்படி ஹெல்ப் பண்ணானுங்க பாரு, என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே கொலகாரன் திருட்டு பசங்களா இருக்கானுங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க பாரு மேக்ஸ், ஒழுங்கா என் வேலையை முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ உன் வழியா போயிடு, நான் என் வழியில போயிடுறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம யாரு கூடயாவது பேச ட்ரை பண்ணுன்னு வச்சுக்கேன், உன் காரோட டிக்கிக்குள்ள ஒருத்தன் படுத்துக்கிட்டு இருக்கான்ல, அந்த மாதிரி நீயும் படுக்க வேண்டியதுதான். வின்சென்ட் மேக்ஸை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல டிடெக்டிவும் அவரோட ஆளுங்களும் வின்சென்ட் காலி பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த இடத்துக்கு போறாங்க. சோ இறந்து போனது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்டோட இன்ஃபார்மர் தான். ஃபெலிக்ஸ் என்ற ஒரு ட்ரக் லார்டு கூடவே இருந்து அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சொன்னதே அந்த பர்சன் தான். ஆனா இப்ப அந்த பர்சனையே போட்டு தள்ளிட்டாங்க. அவரோட டெட் பாடியாவது இருக்கும்னு பார்த்தா அதையும் எடுத்துட்டு போயிட்டாங்க போல. நடந்ததை வச்சு பார்க்கும்பொழுது இறந்து போனவரோட ரூம்ல ஒரு புல்லட் ஷெல் இருந்தது. அப்படின்னா அவரை ஷூட் பண்ணிருக்கணும். அந்த இம்பாக்ட்ல அவர் ஜன்னலை உடைச்சுக்கிட்டு கீழே வந்து விழுந்திருக்கணும். ஆனா கீழே நிறைய கண்ணாடி பீசஸ் இருக்கு. இது எல்லாமே காரோடைய விண்ட்ஷீல்டு கண்ணாடி பீசஸ். சோ அப்படின்னா மேல இருந்து அவர் கீழே விழும்பொழுது இங்க ஒரு கார் இருந்திருக்கணும். இறந்து போனவரை காரோட டிக்கில போட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிருக்கணும் அப்படின்னு நடந்ததா டிடெக்டிவ் பக்காவா சொல்றாரு. சோ இப்போ இவங்க இந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சே ஆகணும். சோ இந்த நேரத்துல வின்சென்ட் அவரோட 3வது டார்கெட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாரு. கூடவே மேக்ஸையும் கூட்டிட்டு போறாரு. ஏன்னா போன தடவை மேக்ஸை கார்லயே லாக் பண்ணிட்டு போவாரா, அவர் ஹார்ன் அடிச்சு ஹெல்ப் கேட்டிருப்பார்ல, இந்த தடவை நீ அதை பண்ணவே கூடாது, நான் கொலை பண்ணும் பொழுது கூடவே இருக்கணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. பார்த்தா ஒரு கிளப் மாதிரி இருக்கு. அதுல ஜாஸ் மியூசிக்கை வாசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மியூசிஷியனை தான் இவங்க கொல்லணும். சோ வின்சென்ட் அந்த டார்கெட் கூட தனியா பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே நீங்க வேற லெவல்ல வாசிக்கிறீங்க அப்படின்னு அந்த டார்கெட்டை பேச வைக்கிறாரு. அந்த டார்கெட்டும் நான் பெரிய பெரிய ஆளுங்க கூட எல்லாம் மியூசிக் வாசிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்த கதையெல்லாம் விடுறாரு. உடனே வின்சென்ட்டும் ஆமா ஆமா நீங்க பெரிய பெரிய ஆளுங்க கூட எல்லாம் வாசிச்சிருக்கீங்க, ஃபெலிக்ஸ் கூடவும் நிறைய வாசிச்சிருக்கீங்க போலயே அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த மியூசிஷியனுடைய முகம் மாற ஆரம்பிக்குது. ஐயோயோ இவனுங்க நம்மள போட்டு தள்ள வந்திருக்காங்களோ அப்படின்னு அவரு புரிஞ்சுக்கிறாரு. சோ பக்கத்துல இருந்த மேக்ஸ், யோ இதை நீ முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தனா தப்பிச்சு ஓடி இருக்கலாம்ல, தேவையில்லாம இவங்கிட்ட கதை கதையா விட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாரு வின்சென்ட், இந்த ஆளை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கான், நல்லா மியூசிக்லாம் வாசிக்கிறான், அதனால இந்த ஆளை மட்டும் கொல்லாத, ப்ளீஸ் மன்னிச்சு விட்டுறேன். அப்படியா சொல்ற, சரி நான் மன்னிச்சு விடுறேன், ஆனா ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு சரியா பதில் சொன்னா விட்டுருவேன், இல்லனா இங்கேயே போட்டு தள்ளுவேன். நீ ஒரு பெரிய ஆளு கூட எல்லாம் மியூசிக் வாசிச்சிருக்கன்னு சொன்னல, அந்த பெரிய ஆளு எங்க மியூசிக்கை கத்துக்கிட்டாரு? உடனே அந்த மியூசிஷியனும் ஒரு ஆன்சரை சொல்றாரு. அது கரெக்டான ஆன்சர் தான். ஆனா இருந்தாலும் நம்ம வின்சென்ட் அவரோட நெத்தி போட்லயே கன்னை இறக்குறாரு, சி புல்லட்டை இறக்குறாரு. நான் வேற ரொம்ப வளர்றேன்ல. சோ நம்ம மேக்ஸ் இப்போ நேர்ல ஒரு கொலையை பார்த்திருக்காரு. ஐயோயோ இதுக்கு மேல முடியாது, நீ வேற எங்கேயாவது போ, இனிமே உனக்கும் எனக்கும் சம்மதமே கிடையாது அப்படின்னு மேக்ஸ் அங்க இருந்து போகும்பொழுது பின்னாடியே வந்து வின்சென்ட் மேக்ஸை போட்டு சம்மாடி அடிக்கிறாரு. நீ தான் என்னோட டிரைவர், என்னோட 5 டார்கெட்டையும் நான் போட்டு தள்ளுற வரைக்கும் நீ தான் என் கூட இருக்கணும். யோ வின்சென்ட் உனக்கு புரியலையா, அவனுங்க என்ன தப்பு பண்ணானுங்கன்னு சொல்லி நீ அவனுங்களை கொன்னுகிட்டு இருக்க? அட யாருக்கு தெரியும், இவனுங்க எல்லாரையும் நான் இப்பதான் பாக்குறேனே. எது இப்பதான் பாக்குறியா? ஆமாண்டா, கொலை பண்றது தான் என்னோட தொழிலே. 3 பேரை காலி பண்ணிட்டோம், இன்னும் 2 பேர் தான். அவங்க யாருன்ற டீடைல்லாம் நான் வச்சிருக்கேன்ல பேக், அதுக்குள்ளதான் இருக்கு. சரி சரி அடம் பிடிக்காம வா வா வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு வின்சென்ட் கூட்டிட்டு போகும்பொழுது டாக்ஸில இருக்கிற வாக்கி டாக்கில அந்த டாக்ஸியோடைய ஓனர் தான் பேசுறாரு. டே மேக்ஸ், எவனையோ வச்சு என்ன மிரட்டெல்லாம் செய்யறல, சரி அதை விடு, உங்க அம்மா பாவண்டா, நீ எங்க போனன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு உங்க அம்மாவை பார்க்க போலையா அப்படின்ற மாதிரி ஓனர் கேட்கிறாரு. உடனே வின்சென்ட்டும் உனக்கு அம்மாலாம் இருக்காங்களா? யோ அம்மா இல்லாம எப்படியா நான் பிறந்திருப்பேன்? ஆமா அம்மா இருக்காங்க, எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, டெய்லி போய் நான் பாப்பேன், இன்னைக்கு தான் என்னால பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல அப்படின்னு வின்சென்ட் கூலா கேட்க, ஒரு சாவகிராக்கி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கனே, சரி சரி வா நம்ம போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாம். எது உன் கூட வா? யோ என்ன எங்க அம்மாவையும் போட்டு தள்ள போறியா? அதெல்லாம் கிடையாதுடா, நீ இன்னைக்கு உங்க அம்மாவை பார்க்க போல அப்படின்னா உன் மேலதான் டவுட் வரும். சோ போலீஸ் சீக்கிரமா உன்னோட வண்டியை
ஐடியை ட்ராக் பண்ணி நம்மள புடிச்சிருவாங்க. சோ எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு சீனை போடணும். வா 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 உன் அம்மாவை பார்க்க போலாம். நம்ம மேக்ஸும் ஐயோயோ இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்ற ஒரு கடுப்போடவே அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. சோ அந்த வின்சென்ட் வந்து நம்ம மேக்ஸோடைய அம்மாவுக்காகலாம் பொக்கே எல்லாம் வாங்குறாரு. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க லிஃப்ட்ல போறாங்க. அதே லிஃப்ட்ல தான் நம்ம டிடெக்டிவும் இருக்காரு. சோ டிடெக்டிவ் எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காருன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மார்ச்சரியை பார்க்கறதுக்காக தான். ஏன்னா வின்சென்ட்டோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டோட உடம்பு போலீஸ்க்கு கிடைக்கல. அதனால இங்க ஏதாவது அவரோட உடம்பு இருக்குமான்னு தேடி வந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு டெட் பாடியா அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் சொல்றாரு, சார் இன்னைக்கு 3 இறந்து போனவங்க வந்தாங்க. அவங்க 3 பேரோட உடம்புலயும் இருந்தது எக்ஸாக்டா ஒரே மாதிரியான புல்லட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த உடம்பெல்லாம் காட்டும்போது தான் நம்ம வின்சென்ட்டோட 2வது டார்கெட் அவர் இருக்காரு. அவரும் மேக்ஸ் கிட்ட இருந்து பர்சனலா ஆட்டையை போட்டு போவாங்கல்ல, அதுல 2 பேரை ஒரு போட்டு தள்ளியிருப்பாரு. அவங்களோட உடம்பும் அங்க இருக்கு. ஆனா டிடெக்டிவ் அந்த 2 பேரை கண்டுக்காம மேக்ஸோடைய 2வது டார்கெட்டை பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இப்ப ஒரு தேடிக்கிட்டு இருக்காருல, மேல இருந்து ஒருத்தர் விழுந்தாரு. அவரும் இந்த 2வது டார்கெட்டும் சம்பந்தப்பட்டவங்க தான். இன்னும் சொல்ல போனா இந்த 2வது டார்கெட் ஒரு கிரிமினல் லாயர். சோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் 2வது டார்கெட்டும் ஒரு போதைப்பொருள் கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க தான். சோ டிடெக்டிவ் அவரோட பார்ட்னருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. சோ ஏதோ ஒன்னு வித்தியாசமா இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்துல அம்மாவை பாக்குறதுக்காக வின்சென்ட்டும் மேக்ஸும் போறாங்க. மேக்ஸ் போயிட்டு அவங்க அம்மாவுக்கு பொக்கே எல்லாம் கொடுக்குறாரு. இது என்னடா புதுசா இந்த பொக்கே வாங்கின காசுக்கு ஹார்லிக்ஸ் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஐயோ அம்மா இதை நான் வாங்கலாமா, அது ஒரு கார்ல இவரோட ஃப்ரெண்டு தான், இவரு தான் வாங்கி கொடுத்தாரு. ஓ இவர் உன்னோட ஃப்ரெண்டா, நான் உன்னோட கிளைண்ட்னு நினைச்சேன். இது கேட்ட உடனே வின்சென்ட்டும் இது கிளைண்டா, அட உனக்கு தெரியாதாப்பா, என் பையன் பெருசா நீட்டா இருக்குமே ஒரு காரு, அந்த காரை வாங்கி போட்டுட்டு பெரிய பெரிய செலிபிரிட்டி கிளைண்ட்ஸுக்கெல்லாம் வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கான். என் பையன் பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேக்ஸ் வந்துட்டு டாக்ஸியா தான் ஓட்டுறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லாம பெரிய பிசினஸ் பண்ற மாதிரி அம்மா கிட்ட பீலா விட்டு வச்சிருக்காரு. இதை வின்சென்ட்டும் புரிஞ்சுக்கிட்டு, அட பாவி அம்மா கிட்டே இப்படி பீலா விட்டு வச்சிருக்கேடா. நம்ம மேக்ஸும் அவரோட மனசுக்குள்ளேயே ஆமா இவர் பெரிய உத்தமரு, அடுத்தது இன்னும் 2 பேரை கொல்ல போறானே, இதை எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்னு வின்சென்ட்டோடைய அந்த பேக் எடுத்துக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே வின்சென்ட்டும் தரத்த மேக்ஸ் என்ன பண்றாருன்னா, இது இருந்தாதானடா நீ அந்த 2 பேரை கொல்லுவ அப்படின்னு ரோட்ல தூக்கி போட ஒரு லாரி வந்து அந்த பேக்ல ஏறி அதுல இருந்த எல்லா விஷயமும் அழிஞ்சு போகுது. அதனால வின்சென்ட் கடுப்பாகிறாரு. ஏன்னா வின்சென்ட்டுக்கு அடுத்தது யாரை கொல்லணும் அப்படின்ற விஷயம் தெரியாது, எல்லாமே போயிடுச்சா. நம்ம மேக்ஸை போட்டு அடிச்சு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸை எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. பார்த்தா அது ஒரு பெரிய பாரு. அந்த பாருக்கு வெளியே நின்னுகிட்டு, இங்க பாரு மேக்ஸ் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, அந்த பாருக்குள்ள ஃபெலிக்ஸ் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான், நீ அவனை மீட் பண்ற, நீ யாரு அப்படின்னு உன்னை கேட்டாங்கன்னா நீ தான் வின்சென்ட்னு சொல்லணும். ஐ ஆளா பாத்தியா, நைஸா ஒன்ன மாதிரி என்ன நடிக்க சொல்லி என்ன கோத்து விட பாக்குறியா, என்னாலாம் முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ணிதான் ஆகணும். யோ வின்சென்ட்டே அதுக்கு நீயே நேர்ல போலாமே, டேய் நான் எவ்வளவு பெரிய கொலகாரன்னு தெரியுமாடா, என்னோட ஐடென்டிட்டியை யாருக்கும் நான் காட்ட மாட்டேன். சோ அதனால நீ வின்சென்ட்டா உள்ள போற, இந்த மாதிரி கடைசி 2 டார்கெட்டோட இன்ஃபர்மேஷன் அழிஞ்சிருச்சு, அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு கேட்டு வாங்கிட்டு வர, புரியுதா? யோ உன்னை பார்க்க புலி மாதிரி இருக்கு, நான் ஒரு சாதாரண எலியா, என்ன போயிட்டு யாராவது கொலகாரன் நம்புவாங்களா, அதெல்லாம் நீ தான் பக்காவா நடிக்கணும். என் பேக தூக்கி போட்டு காலி பண்ணல, அதுக்கு தண்டனை இதுதான், ஒழுங்கு மரியாதையா போயிட்டு வா. உள்ள போயிட்டு ஏதாவது டபுள் கேம் ஆடுற மாதிரி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, 10 நிமிஷத்துல நீ வரலனா நான் நேரா அந்த ஊரை விட்டே போயிடுவேன். ஓ அப்படியா, அப்பனா இப்பயே கிளம்பு, போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்கிற உங்க அம்மாவையும் போட்டு தள்ளிட்டு போவேன். ஐயோ இவன் ஒருத்தன், சரி சரி நான் போய் தொலைறேன் அப்படின்னு மேக்ஸ் வின்சென்ட்ன்ற ஒரு ஐடென்டிட்டியோட அந்த பார்க்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க கிட்ட என்னோட பேரு வின்சென்ட், நான் ஃபெலிக்ஸை பார்க்கணும்னு சொல்ல ஃபெலிக்ஸும் உள்ள வர சொல்றாரு. இவரும் நேரா போயிட்டு அந்த ஃபெலிக்ஸை மீட் பண்றாரு. இந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவ் கண்ட்ரோல் ரூமுக்கு போறாரு. அங்க பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் ஃபெலிக்ஸ் இருக்கிற அந்த பார் இருக்குல்ல, அந்த பாரோடைய சிசிடிவி கேமராவை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஏன்னா ஃபெலிக்ஸ்ன்றவரு போதை பொருளை விற்கிற பெரிய ஆளு, அவர் மேல நிறைய கேஸும் இருக்கு. ஆனா இன்னமும் எந்த ஆதாரமும் சரியா கிடைக்கல. ஆனா அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட 2 பேர் இப்ப இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்த FBI ஏஜென்ட் கிட்ட நம்ம டிடெக்டிவ் சொல்ல அவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா அந்த ஃபெலிக்ஸ் அவனோட கேஸ்ல யார் யாரு சம்பந்தப்பட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கொல்றான்னு நினைக்கிறேன். அவதான் இவங்களுக்கு இன்னொரு கால் வருது. ஒரு ஜாஸ் பிளேயர், அவரோட பேரு டேனியல், அதான் 3வது டார்கெட், அவரும் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல இவங்க கெஸ் பண்ணதை கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஃபெலிக்ஸோட கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்கள தான் யாரோ ஒருத்தங்க காலி பண்றாங்க. அது யாரு அப்படின்னு அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது ஒரு டாக்ஸி கார் இருக்கு. அந்த காருடைய விண்ட்ஷீல்ட்லாம் உடைஞ்சு போயிருக்கு. இதை பாக்குற டிடெக்டிவும் ஸ்டார்டிங்ல மேல இருந்து ஒருத்தன் கீழே ஒரு கார் மேல தான் விழுந்திருக்கான், அந்த கார் இதுவா தான் இருக்கணும், அப்படின்னா கொலை பண்றது இந்த டாக்ஸி டிரைவர் தான் அப்படின்னு சொல்லி நம்பர் எல்லாம் நோட் பண்ணி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட நம்ம மேக்ஸ் நான் தான் வின்சென்ட், ஃபெலிக்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் கேமரால ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது எல்லாத்தையும் அவங்க கேட்டுக்கிறாங்க. சோ இப்ப டிடெக்டிவை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸ் தான் வின்சென்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான வின்சென்ட் அந்த டாக்ஸியோடைய பேக் சீட்ல தான் இருக்காரு. இந்த கேமரால இருந்து பேக் சீட் சரியா தெரியல, ஆள் அழகா மேக்ஸை மாட்டி விட்டுட்டு சேஃபா இருக்காரு. இது எதுவும் தெரியாத மேக்ஸ் நேரா உள்ள போயிட்டு ஃபெலிக்ஸை மீட் பண்ணி கொஞ்சம் பதட்டமா, இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்களே டார்கெட்லாம், அதுல 3 பேரை நான் போட்டு தள்ளிட்டேன், கடைசியா 2 பேர் தான் இருந்தாங்க, அவங்க இன்ஃபர்மேஷன் அழிஞ்சு போச்சு, அதனால அவங்க 2 பேரோட இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு தரீங்களா,
இதை கேட்ட ஃபெலிக்ஸ் கடுப்பாகிறாரு. உனக்கு தெரியுமா இந்த இன்ஃபர்மேஷனை நாங்க கலெக்ட் பண்ண எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், எவ்வளவு டைம் ஆயிருக்கும்னு தெரியுமா, ஈஸியா அழிஞ்சிருச்சுன்னு சொல்ற இப்படின்னு ஃபெலிக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவரோட ஆள் ஒருத்தர் மேக்ஸுக்கு பின்னாடி அப்படியே கன்னை கொண்டு வராரு மேக்ஸ போட்டு தள்ளுறதுக்காக. அப்புறம் ஃபெலிக்ஸும் மேக்ஸ பார்த்து நீ என்னமோ பெரிய ஹிட்மேன்னு சொன்னாங்க, ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, நீ சொல்லு என் நிலைமையில நீ இப்ப இருந்தனா என்ன பண்ணிருப்ப. சோ மேக்ஸும் அவரோட மனசுல இருக்கிற பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உண்மையான ஒரு ஹிட்மேன் மாதிரியே, அதாவது வின்சென்ட் மாதிரியே பேச ட்ரை பண்றாரு. உன் நிலைமையில நான் இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா, என் பின்னாடி உன் ஆள் ஒருத்தன் கன் எடுக்கிறானே அவனை கன்னை எடுக்காதன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த உலகத்துடைய மோசமான கில்லர் கிட்ட. போலீஸ்லாம் என்ன பிடிக்க ட்ரை பண்ணாங்க, உங்களை மாட்டி விட கூடாதுன்றதுக்காக தான் அந்த இன்ஃபர்மேஷனை நானே அழிச்சேன். இப்ப எனக்கு திரும்பவும் இன்ஃபர்மேஷன் வேணும், ஏன்னா நான் அவங்கள கொல்லாம திரும்ப போகவே மாட்டேன். சோ இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்களா இல்ல இங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் போட்டு தள்ளட்டுமா அப்படின்னு தைரியமா பேச அந்த ஃபெலிக்ஸும் புரிஞ்சுக்கிறாரு, ஐயோ இவன் மோசமான கில்லர் தான் போல அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு கொடுக்குறாரு. நம்ம மேக்ஸும் அதை வாங்கிக்கிட்டு சீனா அங்க இருந்து வராரு. ஆனா உள்ளுக்குள்ள அவரோட பேஸ்மெண்ட்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. சோ அப்புறம் அந்த பென்ட்ரைவை மேக்ஸ் வின்சென்ட் கிட்டே கொடுக்குறாரு. வின்சென்ட்டும் அதை லேப்டாப்ல போட்டு அடுத்த டார்கெட் யாருன்னு பாக்குறாரு. பரவாயில்லையே மேக்ஸ், நீ உள்ள போன திரும்ப உயிரோட வரமாட்டேன்னு நினைச்சேன், வந்துட்ட. நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும், அடுத்தது எங்க போகணும் சொல்லி தொலை, நம்மளோட அடுத்த டார்கெட் இன்னொரு கிளப்ல இருக்கான் அப்படின்னு அந்த கிளப்புக்கு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல FBI ஏஜென்ட்லாம் நம்ம மேக்ஸ போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டாக்ஸி நம்பரை வச்சு அந்த டாக்ஸியை ஓட்டிக்கிட்டு இருந்தது 2 பேரு. அதுல நைட் ஷிஃப்ட் ஓட்டுற மேக்ஸோடைய ஃபுல் டீடைல் வருது. 12 வருஷமா ஒரு டாக்ஸி ஓட்டுறாராம். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அவன் மேக்ஸ், ஆனா உண்மையிலேயே அவன் வின்சென்ட். அவனை பார்த்த உடனே நம்ம கொல்லணும் அப்படின்னு FBI ஏஜென்ட் சொல்ல நம்ம டிடெக்டிவ்க்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா ஒரு ஹிட்மேன் இவ்வளவு ஓப்பனா அதுவும் 12 வருஷமா ஒரே இடத்துல வேலை செய்ய வாய்ப்பே கிடையாது. உண்மையா கொலை பண்றது வேற யாரோ மேக்ஸ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டிடெக்டிவ் நம்புறாரு. ஆனா டிடெக்டிவ் சொல்றத யாரும் கேட்கற மாதிரியே இல்ல, மேக்ஸ் அதான் சந்தேகப்படுறாங்க. வின்சென்ட்டோட 4வது டார்கெட் ஒரு கொரியாக்காரரு ஒரு கிளப்ல இருக்காரு. அடுத்தது இந்த பர்சனை தான் கொல்ல போறாங்க அப்படின்னு FBIக்கும் தெரியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கேஸ்ல மாட்டினவங்க மட்டும் தான் இறந்து போய்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த கொரியாக்காரரு தான் அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவர். அதனால அவரை காப்பாத்தணும், அந்த கொலைகாரனையும் பிடிக்கணும்னு FBI ஆளுங்க டிடெக்டிவ்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. அதாவது என்ன நடக்குதுன்னா வின்சென்ட் அந்த கொரியாக்காரரை காலி பண்ணணும்னு வராரு. நம்ம மேக்ஸ் வேற வழியே இல்லாம வின்சென்ட் கூட வராரு. இங்க FBI ஏஜென்ட்லாம் மேக்ஸ் தான் வின்சென்ட் நினைச்சு மேக்ஸ கொல்றதுக்கு வராங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ் தான் மேக்ஸ் ரொம்ப நல்லவனு மேக்ஸ காப்பாத்த வராரு, வின்சென்ட் பிடிக்கவும் வராரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டோட மொத்தமா அந்த கிளப்புக்குள்ள வராங்க. அதனால ஒரு பரபரப்பு ஸ்டார்ட் ஆகுது. FBI ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் தானே வின்சென்ட், அதனால எல்லாரும் மேக்ஸ தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வின்சென்ட் நைஸா போயிட்டு அவருடைய 4வது டார்கெட்டை காலி பண்றாரு. அப்புறம் அங்க இருந்து போகலான்னு பார்த்தா FBI ஏஜென்ட்லாம் வந்துடுறாங்களா. வின்சென்ட் நைஸா அவங்களையும் மறைச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க மேக்ஸ தான் வின்சென்ட் நினைச்சு பிடிக்க வராங்க. மேக்ஸ வந்துட்டு வின்சென்ட் காப்பாத்துறாராமா. பயந்து நடுக்கத்துல இருக்கிற நம்ம மேக்ஸ டிடெக்டிவ் வந்து பிடிக்கிறாரு. ஐயோ சார், நான் ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர் சார், நான் வின்சென்ட் கிடையாது, உண்மையான வின்சென்ட் அங்க இருக்கான் அப்படின்னு சொல்ல டிடெக்டிவும் அது எல்லாமே எனக்கு தெரியும், சீக்கிரம் வா, நான் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மேக்ஸ காப்பாத்தி வெளியே கொண்டு போறாரு. ஆனா வெளியே வின்சென்ட் டிடெக்டிவ ஷூட் பண்ணி காலி பண்றாரு. மேக்ஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வின்சென்ட்டும் டே சீக்கிரம் வா, கார் எடு, இங்க இருந்து கிளம்பலாம், 5வது டார்கெட் கிட்ட போனோம். மேக்ஸும் டாக்ஸியை ஓடிட்டு போறாரு. வின்சென்ட்டும் மேக்ஸை பார்த்து டே என்னடா எனக்கு தேங்க்ஸே சொல்லவே இல்ல, எதுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்டா டே உன்னை புடிச்சு அரெஸ்ட் பண்ண அந்த டிடெக்டிவ் கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாத்திருக்கேன், கிழிச்ச அந்த டிடெக்டிவ் தான்டா என்ன காப்பாத்த வந்த ஆளு, இப்ப நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி ரொம்ப ஓவரா பேசாத, லேப்டாப்ல அடுத்த டார்கெட் யாருன்னு நான் பார்த்துட்டேன், வேகமா வண்டியை ஓட்டு, அவங்களையும் போட்டு தள்ளிட்டு அப்புறம் என்ன ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு நான் போயிடுறேன், நீ இங்க என்ன ஆனாலும் எனக்கு கவலையே இல்ல. இதை கேட்ட நம்ம மேக்ஸும் செமையா கடுப்பாகிறாரு. இப்படியே நம்ம இவன் சொல்றத கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா இவன் எல்லாரையும் கொண்டுட்டு ஊருக்கு போயிடுவான், நம்மள தான் வின்சென்ட் நினைச்சு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு காரை ஃபாஸ்டா வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. வின்சென்ட்டும் மேக்ஸ் நீ என்ன பண்ற, ஒழுங்கு மரியாதையா காரை ஸ்லோ பண்ணு, இல்லனா உன் மண்டையில புல்லட்டை இறக்குவேன், யோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இதுக்கு மேல உன்னை பார்த்து நான் பயப்பட போறது கிடையாது அப்படின்னு காரை வேகமா ஓடிட்டு போயிட்டு ஒரு இடத்துல முட்டி மோதி அப்படியே காரு சுத்தி விழுது. தூரத்துல இருந்து ஒரு போலீஸ்காரும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வராங்க. இதை வின்சென்ட்டும் புரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. எங்கன்னா அந்த 5வது டார்கெட்டை போட்டு தள்ளுறதுக்காக வின்சென்ட் போயிடுறாரு. இங்க நம்ம மேக்ஸும் எப்படியோ இவனே நம்மள விட்டுட்டு ஓடி போயிட்டான், தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நிம்மதி ஆகுறாரு. போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குதானே, பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி மேக்ஸுக்கு சமாதானமா தான் பேசுறாங்க. ஆனா கார் டிக்கில தான் டார்கெட்டோட உடம்பு இருக்குல்ல அது வெளியே இருக்கு. போலீஸ் பார்த்துட்டு இப்ப நம்ம மேக்ஸ அரெஸ்ட் பண்றாங்க. ஒழுங்கு மரியாதையா முட்டி போடுங்க, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்றாங்க. ஐயோ போறவன் நம்மள கோத்து விட்டு வேற போயிட்டானேன்னு மேக்ஸ் செமையா கடுப்பாகிறாரு. அப்படியே காருக்குள்ள இருக்கிற லேப்டாப்பை பாக்குறாரு. அது அந்த வின்சென்ட்டோட லேப்டாப் தான். அதுல அந்த 5வது டார்கெட்டோட இன்ஃபர்மேஷன் போட்டுருக்கு. யாரான்னு பார்த்தா நம்ம மேக்ஸோட கார்ல ஆனின்னு ஒருத்தங்க ஏறி இருப்பாங்கல்ல, ஒரு லாயர், அவங்க கூட ஒரு கேஸ பத்தி ரொம்ப சோகமா இருப்பாங்க. சீக்கிரமாவே ஆதாரங்கள் கிடைக்க போகுது, அதுல நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆதாரங்கள் தான் இப்ப இறந்து போன
போன எல்லாருமே. சோ லாஸ்ட் அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டு இருக்கிறது அந்த ஆனின்ற லாயர், அவங்கள கொல்றதுக்காக வின்சென்ட் போயிருக்காரு. சோ இத புரிஞ்சுக்கிற நம்ம மேக்ஸும் அந்த போலீஸ அடிச்சு போட்டுட்டு அவரோட கன்னை எடுத்துக்கிட்டு வேகமா அந்த ஆனி தான் விசிட்டிங் கார்டு கொடுத்திருக்காங்கல்ல, அதுல அட்ரஸ் இருக்கும்ல, சோ அந்த அட்ரஸ்க்கு இவர் போக ஆரம்பிக்கிறாரு. சோ அப்புறம் ரோட்ல ஒருத்தர் சிவனேன்னு செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்காரு. அந்த செல்போனை பிடுங்கிட்டு விசிட்டிங் கார்டுல இருக்கிற ஆனியோட நம்பருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆனி உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு மார்னிங் என்னோட டாக்ஸில ஏறினீங்களே, நம்ம கூட பெட் கட்டணும், நான் தான் அதுல ஜெயிச்சனே. ஓ மேக்ஸ், எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன விஷயம் இவ்வளவு பரபரப்பா பேசுறீங்க? ஏன்னா ஆனி உன்னை கொல்ல ஒரு பெரிய கொலகாரம் வந்துகிட்டு இருக்கான், சீக்கிரமா எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆனி அதை நம்பவே இல்ல. சும்மா விளையாடாதீங்க. ஐயோ ஆனி, நான் உண்மையா தான் சொல்றேனே, உங்க கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிற விட்னஸ், அதுல 4 பேரை அவன் கொன்னுட்டான் அப்படின்னு அந்த விட்னஸோட பேரெல்லாம் இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆனியும் நம்புறாங்க. சோ ஆனியோட வீடு வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு, உள்ள இருக்கிற எல்லாமே வெளியே தெரியுது. சோ நம்ம மேக்ஸ் வெளியே இருந்து பாக்குறாரு. ஆனி ஒரு ரூம்ல இருக்காங்க, அந்த கில்லர் ஒரு ரூம்ல இருக்காரு. சோ அவன் அந்த லைப்ரரியில இருக்கான், நீ இருக்கிற ரூம்லயே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கீழ இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தா வேஸ்ட்ல. அதனால ஆனியை காப்பாத்த இவரும் மேல போறாரு. ஆனா போற வழியில இருந்த செக்யூரிட்டி ஆளுங்கன்னு எல்லாரையுமே அந்த வின்சென்ட் கொன்னு போட்டிருக்கான். சோ அந்த வின்சென்ட்டும் ஒரு வழியா ஆனியை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனி அவர் போட்டு தள்ளான்னு வரும்பொழுது கரெக்டான நேரத்துல நம்ம மேக்ஸ் அங்க வந்து வின்சென்ட்டை ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க லிஃப்ட் வழியா எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான், வின்சென்ட் காலி அப்படின்னு நினைச்சா புல்லட் வந்து வின்சென்ட்டோட காதை உரசிக்கிட்டு தான் போயிருக்கு. வின்சென்ட் உயிரோட தான் இருக்காரு. சோ அகைன் திரும்ப இவங்கள ஃபாலோ பண்ணி திறத்துக்கிட்டே வராரு. இவங்க பயத்தோடவே சப்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. சோ வின்சென்ட்டும் அங்க பின்னாடி வராரு. ஆனா பார்த்தா 2 ட்ரெயின் இருக்கு. இவங்க அந்த ட்ரெயின்குள்ள ஏறி கீழே குனிஞ்சுக்கிட்டானுங்க. சோ வின்சென்ட் பார்க்கும்பொழுது ட்ரெயினே காலியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சோ எங்க போயிருப்பாங்கன்னு யோசிச்சு நம்ம மேக்ஸும் ஆனியும் இல்லாத ட்ரெயின்ல அவர் போக ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க, ஏன்னா அந்த ட்ரெயினும் கிளம்புது. சோ அவ்வளவுதான், நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ட்ரெயினுடைய லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல வின்சென்ட் வராரு. அப்படியே அந்த விண்டோ வழியா பார்த்து சிரிக்கிறாரு. மாவன, நீங்க 2 பேரும் மாட்டீங்கடா அப்படின்னு கொல்லா காண்டுல மிரட்டுறாரு. இத பார்த்து இவங்க 2 பேரும் பயந்து போறாங்க. அடுத்த ஸ்டேஷனும் வருது. வின்சென்ட் இப்ப ஸ்டேஷன்ல இறங்கிட்டு எப்படியா இருந்தாலும் அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி வெளியே தானே வரணும் அவங்க, அதனால கன்னை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காரு. ஆனா நம்ம ஆளுங்க இறங்கி வராம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சோ அகைன் ட்ரெயின் கிளம்பி போகுது. நம்ம வின்சென்ட்டும் திரும்பவும் அந்த ட்ரெயின்குள்ளேயே ஏறிடுறாரு, ஏன்னா அந்த ட்ரெயின்குள்ள தான் அவங்க இருக்காங்க. அடுத்த ஸ்டேஷன் வரும்போது திரும்ப இறங்கி வெயிட் பண்றாரு வெளியே வருவாங்களான்னு. இவங்களுக்கும் வெளியே போகணும்னு தான் தோணுது. ஆனா ஸ்டேஷன்லயே வின்சென்ட் கன்னோட இருக்கானே. சோ அதனால பயத்துல இவங்க ஒளிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த ட்ரெயின்குள்ளேயே. ஒரு கட்டத்துல இதே மாதிரி நம்மளால இருக்க முடியாது, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்னு மேக்ஸ் என்ன பண்றாருன்னா வின்சென்ட்டை பார்த்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கம் வின்சென்ட்டும் மேக்ஸை ஷூட் பண்ண புல்லட் காலியாகி திரும்ப ரீலோட் பண்ணலாம்னு போதுதான் வின்சென்ட்டோட உடம்பு வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா மேக்ஸ் ஷூட் பண்ண புல்லட் வின்சென்ட்டோட உடம்புல இறங்கிடுச்சு. சோ அவ்வளவுதான், வின்சென்ட் சாக போறாரு. அந்த ட்ரெயின்லயே ஓரமா உட்காந்துடுறாரு. அப்படியே மேக்ஸை பார்த்து, ஏதோ ஒரு ஊர்ல இருந்தேன்னா இங்க லாஸ் ஏஞ்சலஸ்ல வந்து செத்துருக்கேன், என்னை பத்தி யாராவது கவலைப்படுவாங்கன்னு நினைக்கிறியா? உண்மையிலே நீ வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லி வின்சென்ட் அந்த இடத்துலயே இறந்து போறாரு. சோ இப்பதான் மேக்ஸுக்கும் ஆனிக்கும் நிம்மதியே. அடுத்த ஸ்டேஷன்லயே அவங்க இறங்கி போயிடுறாங்க. சோ வின்சென்ட் அவரோட டார்கெட் 5 பேரு, அதுல 4 பேரை போட்டு தள்ளிட்டாரு. ஆனி மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கு காரணம் மேக்ஸ் தான். சோ ஆனி ஒரு பெரிய லாயர்ன்றதுனால ஆனி மூலியமா மேக்ஸ் இந்த கேஸ்ல இருந்து அழகா வெளியே வந்துருவாரு. அதோட அந்த ஃபெலிக்ஸ் கேஸ்ல எல்லா விட்னஸும் காலி ஆயிட்டாங்கல, ஆனா ஒரே ஒரு விட்னஸ் இருக்காங்க, அதுதான் நம்ம மேக்ஸே. ஏன்னா மேக்ஸ் ஃபெலிக்ஸையே மீட் பண்ணிருக்காரு. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கு. இவரோட கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அங்க வின்சென்ட்டோட லேப்டாப் இருக்கு. சோ அது ஒரு ஆதாரம். சோ இப்படின்னு இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஆனி இந்த கேஸ்ல வின்னும் பண்ண போறாங்க. இந்த இடத்துலயே கொலாட்ரல்ன்ற இந்த படம் முடியுது. சோ அந்த படம் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்க போடுங்க. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? யாராவது பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.